Good morning, children. So, water lesson last part we are going to see. So, methods to conserve water bodies, deepening of ponds and lakes. Plant trees at the bank of the lake and pond, reduce water pollution, avoid digging too many wells in a region. So, water bodies conserve பண்ண we have to do four main things. So what are they அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ponds and lakes வந்து deepen ஆழப்படுத்தணும். பேங்க் ஆஃப் த லேக் அண்ட் பாண்ட்ல வந்து என்ன பண்ணணும், நம்ம ட்ரீஸ் பிளான்ட் பண்ணணும் கரையோரத்தில். ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும். அது மாதிரி அவாய்ட் டிக்கிங் டூ மெனி வெல்ஸ் இன் அ ரீஜன். ஒரே ரீஜனில் நிறைய கிணறு வந்து என்ன செய்யக்கூடாது, தோண்டக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஃபோர் திங்ஸ் we have to do to conserve water bodies. Okay. So this picture shows those 4 points. Avoid pollution. இங்கே பாருங்க, அந்த பாண்ட்லேயோ குளத்துலேயோ அவ்வளவு பிளாஸ்டிக் அண்ட் வேஸ்ட் திங்ஸ்லாம் போட்டு பொல்யூட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி பொல்யூட் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கிணறு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, தோண்டக்கூடாது. அப்போ தண்ணி வந்து என்ன செய்திரும், உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். ஓகே. அடுத்து வெல்ல வந்து என்ன பண்ணணும், பாண்டை வந்து என்ன பண்ணுறாங்க, டீப்பன் பண்ணுறாங்க, ஸோ ஆழப்படுத்துகிறாங்க. அப்புறம் பாருங்கள், கரையோரத்தில் ட்ரீஸ் நிறைய பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, புரியுதா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் we have to do to conserve water bodies. ஓகே. இன்னும் பாருங்கள், வாட்டர் கன்சர்வேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம். use a water efficient flush toilet. ஸோ வாட்டர் எஃபிஷியன்ட் ஃப்ளஷ் டாய்லெட்லாம் இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபைண்ட் அண்ட் ரிப்பேர் லீக்ஸ். ஸோ லீக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதை வந்து சரி பண்ணணும். டேக் அ குயிக் ஷவர் வந்து என்ன செய்யணும், நம்ம யூஸ் பண்ணணும். கன்வெர்ட் டு வாட்டர் அண்ட் எனர்ஜி சேவிங் ஃபாசெட்ஸ். அவாய்ட் வேஸ்டிங் ரன்னிங் வாட்டர் ஆஸ் பாசிபிள். ஸோ ரன்னிங் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ரன்னிங் வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் அது ரீயூட்டிலைஸ் பண்ண பார்க்கணும். யூஸ் அன் எனர்ஜி எஃபிஷியன்ட் வாஷிங் மிஷின். வாட்டர் பிளான்ட் டியூரிங் த கூலஸ்ட் பார்ட் ஆஃப் த டே. ரொம்ப ஹாட் சன்னில் தண்ணி ஊற்றினா தண்ணி நிறையா இழுக்கும் இல்லையா? ஸோ அதனால் கூலஸ்ட் பார்ட் ஆஃப் த டேயில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். Clean driveways and the sidewalks with the broom instead of hose. ஸோ பைப்பை வச்சு தண்ணி அடிச்சு விடாமல் என்ன பண்ணலாம், நம்ம ப்ரஷ்ஷை வச்சு அதோடைய டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்க்கணுமே தவிர அந்த டஸ்ட்டோட தண்ணியை நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப தண்ணி செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் we have to do to conserve water. Okay. Problem causes due to stagnation of water. ஸோ வேஸ்ட் வாட்டர் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாக்னன்ட் வாட்டர் கேன் பிகம் எ ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் த மஸ்கிட்டோஸ் தட் டிரான்ஸ்மிட் டிசீசஸ். ஸோ ஸ்டாக்னன்ட் வாட்டர்னால் தேங்கி கிடக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வளரும் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மஸ்கிட்டோஸ் தட் டிரான்ஸ்மிட் டிசீசஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுது. மலேரியா, டெங்கு ஃபீவர், இந்த ரெண்டும் தான் are the main dangers of stagnant water. So waterborne disease, cholera, dysentery, typhoid, இது எல்லாமே அன்க்ளீன் வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறதுனால நமக்கு வாட்டர்பார்ன் டிசீஸ் வரும். ஸோ மலேரியா, டெங்கு ஃபீவர், இதை மாதிரி மஸ்கிட்டல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து வாட்டர் ஸ்டாக்னேஷனால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது போக இன்னும் அந்த வாட்டர் வந்து குட் வாட்டரோட, அதாவது அன்கிளீன்டு வாட்டரை நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணும்போது காலரா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு, இந்த மாதிரி அதர் டிசீஸ் ஆல்சோ கம்ஸ் அண்ட் இட் கிவ் எ கிரேட் ப்ராப்ளம் டு அஸ். ஓகே. ஸ்டாக்னேஷன்னா என்ன, தண்ணி தேங்கி கிடக்குறது, அதான் ஸ்டாக்னேஷன். டெங்கு ஃபீவர் சிம்டம். It is spread through mosquito
headache, eye pain, joint pain, high fever, rashes, muscle pain, bone pain, vomiting. These are the main symptoms of dengue fever. Okay, so தலை வலிக்கும், கண்ணு வலிக்கும், ஜாயிண்ட்லாம் வலிக்கும், வாமிட்டிங் வரும், போன்லாம் வலிக்கும், ரேஷஸ். ஃபீவர் வந்து எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். ஓகே, சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா. இதில் பார்த்தீங்கன்னா மலேரியாவுக்கு என்ன சிம்டம் இருக்கும்? ஹெட்ஏக், மசில் பெயின், ஹை ஃபீவர், டயரியா, வாமிட்டிங். ஸோ தீஸ் ஆர் த சம் சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா. இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து மலேரியல் அப்படின்னு மலேரியா. திஸ் இஸ் ஆல்சோ ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோ. இன்னும் பாருங்க, டெங்கு ஃபீவர் வந்து மைல்டு சிம்டம் என்ன பண்ணுது, சிவியர் சிம்டம் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மைல்டு சிம்டம் வந்து சீக்கிரமாக க்யூர் ஆயிரும். ஆனால் சிவியர் சிம்டம் வந்து சம்டைம்ஸ் it causes death to the patient also. So we was very awareness, great. We have to know about that mosquito spreading diseases, so to avoid the stagnation of water, otherwise it is a greater problem to all the people. Chikungunya, இதுவும் பாருங்க மஸ்கிட்டல் காஸ் டிசீஸ் தான். ஃபீவர், ஹெட்ஏக், ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின், ரேஷஸ், இது எல்லாமே வருது. நம்ம சிக்கன்குனியா வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா நாட் ஏபிள் டு வாக் பிகாஸ் தி ஜாயிண்ட்ஸ் வில் நாட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு சிவியராக இருக்கும் சிக்கன்குனியாவுக்கு. ஓகே, சரி. ஸோ இந்த மஸ்கிட்டல் டிசீஸ் ஹவு வி கேன் avoid or how we have to prevent? Use mosquito nets, cover skin with long sleeved clothing, use screens or mosquito nets on windows and doors, use insect repellent, prevent mosquito breeding sites, empty, clean or dispose of containers that can hold water. ஓகே, ப்ரிவென்ட் மஸ்கிட்டோ ப்ரீடிங் சைட்ஸ். ஸோ எந்த இடத்துல தண்ணி தேங்கி கிடந்து அந்த இடத்துல மஸ்கிட்டோ ப்ரீட் ஆகுமோ அந்த மாதிரி பிளேசஸை வந்து நம்ம எம்டி பண்ணணும். அது க்ளீன் பண்ணுறது நல்லது. அந்த கண்டெய்னரை டிஸ்போஸ் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்து டைஃபாய்டு ஃபீவர். என்ன சிம்டம் இருக்கும் பாருங்க? ஒயிட் கோட்டிங் ஆன் த டங்கில் வந்து ஒயிட் கோட்டிங் இருக்கும். இந்த அன்கிளீன் வாட்டரை குடிக்கிறதுனால சால்மனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா சிஸ்டத்துக்குள்ளே போகுது. ஸோ இட் காஸ் என்லார்ஜ்டு லிவர் அண்ட் ஸ்ப்ளீன். இந்த பாடி ஆர்கனெல்லாம் வந்து என்ன பண்ணுது? என்லார்ஜ் பண்ணுது. ஈரல் அப்படின்னு நம்ம சாப்பிட்ருப்போம் மட்டனில், அதான் என்லார்ஜ் லிவர். ரேஷ், பாடி ஃபுல்லாக ரேஷஸ், சின்ன சின்ன இது மாதிரி வேர்க்கூர் மாதிரி சம்மரில் வரும் பாருங்கள், அது மாதிரி வர்றது. அண்டு இண்டஸ்ட்ரியனில் அல்சர் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து டைஃபாய்டு ஃபீவருக்குரிய சிம்டம்ஸ். ஓகே, பாருங்கள் இப்போ சிம்டம்ஸ் ஆஃப் காலரா. டீஹைட்ரேஷன், டயரியா, வாமிட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் டீஹைட்ரேஷன், தண்ணி வந்து ரொம்ப லாஸ் ஆகும். நல்ல ட்ரிப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸ்கின்னுடைய எலாஸ்டிசிட்டியே போயிடும். மசில் கிராம்ஸ், மசில்ஸ் வந்து பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். பிளட் ப்ரெஷர் லோவாக இருக்கும். டயரியா, வாமிட்டிங், நாசியா, உமட்டலர், தர்ஸ்ட், தண்ணி தாகம், ரேப்பிட் ஹார்ட் ரேட், ஷாக். ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் காலரா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால we have to prevent before the disease comes. That is the good thing, that is the ideal thing to human. Okay, அடுத்து பாருங்க, இந்த மாதிரி வாட்டர் பர்ன் டிசீஸ் நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவாய்ட் வாட்டர் ஸ்டாக்னேஷன், தண்ணி தேங்க விடக்கூடாது. யூஸ் க்ளீன் வாட்டர் தான் என்ன செய்யணும்? குடிக்கணும். ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணணும். ப்ரீ கட் ஃப்ரூட்ஸை வந்து என்ன கூடாது? சாப்பிடக்கூடாது. அவாய்ட் ப்ரீ கட் ஃப்ரூட்ஸ். யூஸ் ஆன்டிசெப்டிக். பாயில் ட்ரிங்கிங் வாட்டர், பாயில்டு வாட்டர் தான் ட்ரிங்க் பண்ணணும். க்ளீன் பிஃபோர் யூஸ். எதை யூஸ் பண்ணாலும், எந்த பாத்திரமோ எந்த கண்டெய்னரோ
நல்லா யூஸ் பண்ண முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நோ ஸ்ட்ரீட் ஃபுட்டே எடுக்கக்கூடாது. இந்த தெருவில் இருக்கிற ஃபுட்டு சாப்பிடவே கூடாது. கவர் ஸ்டோர்டு வாட்டர், டம்ளரோ பாட்டிலோ குடமோ எந்த கண்டெய்னராக இருந்தாலும் யூ ஷுட் கவர். அவாய்ட் டேம்ப்னஸ், டோன்ட் ஸ்டே வெட். ஈரத்தோடு என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா we can escape from waterborne disease such as typhoid, cholera, diarrhea. அதெல்லாம் வந்து வராமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சிக்கன் குனியா இதுவும் பாருங்க மஸ்கிட்டல் காஸ் டிசீஸ் தான். ஃபீவர், ஹெட்ஏக், ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின், ரேஷஸ், இது எல்லாமே வருது. நம்ம சிக்கன் குனியா வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா நாட் ஏபிள் டு வாக் பிகாஸ் தி ஜாயிண்ட்ஸ் வில் நாட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு சிவியராக இருக்கும் சிக்கன் குனியாவுக்கு. ஓகே, ஸோ ஃபார் அவாய்டிங் கரோனா வைரஸை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், நோ ஹேண்ட் ஷேக். ஹேண்ட்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேக் பண்ணிக்கவே கூடாது. வாஷ் ஹேண்ட்ஸ், யூஸ் ஃபேஸ் மாஸ்க், செல்ஃப் குவாரண்டைன். ஃபீவர் வந்துருச்சுன்னா நம்மளாவே என்ன பண்ணிக்கணும், தனிமைப்படுத்திக்கணும். அப்புறம் கீப் யுவர் டிஸ்டன்ஸ், சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணணும். அவாய்ட் க்ரௌடட் பிளேசஸ்க்கு நம்ம போகக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு டூ டு ப்ரிவெண்ட் த கரோனா வைரஸ். ஸோ சில்ட்ரன், நவ் யூ ஆர் கோயிங் டு கம் டு த ஸ்கூல். ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் தீஸ் ஆர் த திங்ஸ். நோ ஹேண்ட் ஷேக். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே என்ன பண்ணிடக்கூடாது, ஓடி போய் ஹக் பண்ணிடக்கூடாது, ஹேண்ட் ஷேக் பண்ணிடக்கூடாது. Wash your hands always. Don't forget to wear mask. So if fever அப்படின்னா you have to stay it in your home itself. Cold or fever வந்துச்சுன்னா வீட்டிலே இருந்துக்கணும். Keep your distance. Keep social distancing. Avoid crowded places. So these are the things you have to do prevent the coronavirus. Okay.